அருண், யார் பாய்ங்க அருண? நான் தான். என்ன வேணும்? நீங்க தானா? சமீபத்தில் நான் இந்த வீட்டுக்கு லெட்டர் கொடுத்ததா ஞாபகமே இல்ல. அதுக்காக ஒரேடியா இவ்வளவு லெட்டர் வர வச்சிட்டீங்களே. காதலிக்கிறதா இருந்தா பீச் பார்க்ல போய் காதலிங்க ஐயா. ஏயா எங்களை மாதிரி போஸ்ட்மேன் உயிரை வாங்குறீங்க? ஏயா உன் ஒருத்தனுக்கு இத்தனை 1000 லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதுக்குன்னு தனியாவா சம்பளம் கொடுக்கறாங்க? போயா, காதலிக்கிறாரம்மா காதலிப்பு. அருண், என்னப்பா நடக்குது? கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதோ? நீ கவலைப்படாதம்மா, அவளுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு மிருதுலா. என் கல்லூரியில் படிக்கும் அருணை நான் காதலிக்கிறேன். விரைவில் நடக்க போகும் எங்கள் திருமணத்திற்கு உங்கள் வாழ்த்துக்கள் தேவை. ஹாய். ஜேஜே டிவி நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஸ்டார் டிவி के दर्शकों को मेरा नमस्कार. இன்னைக்கு எந்த சேனல் திருப்பினாலும் அதுல எல்லாம் நான் வந்துகிட்டே இருப்பேன். எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். என் காதல் இந்த ஊருக்கு தெரியணும்னு தான் எல்லா சேனலையும் இன்னைக்கு ஒரு நாள் நான் வாங்கிருக்கேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் லெட்டர் எழுதுற, போன்ல பேசுற, டிவில இன்டர்வியூ கொடுக்குற, என்ன இதெல்லாம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கலாமா? நீதான் இருக்க, நம்ம காதல் தான் இருக்கு. உன் மனசுல நான் இருந்தாலும் உன் கோட்டீஸ்வர வாழ்க்கையில என்னால இருக்க முடியாது. என் லெவலுக்கு உன்னால வர முடியலனா உன் லெவலுக்கு நான் வரேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ என் லெவலுக்கு வந்தாலும் உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார். பணக்கார அப்பாக்கள் எல்லாம் ஏழை அம்மாக்களை அவமானப்படுத்துறத நான் எத்தனை படங்கள்ல பாத்திருக்கேன். நான்சென்ஸ், இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காதுமா. நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும். யார் எதிர்த்தாலும் நடக்கும். என்னடி ஆம்பளைக்கு முன்னாடி விரல சுண்டி பேசுற? நீ என்ன காதலிக்கிறது உங்க அப்பா மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் எதுவுமே ஏத்துக்காது. அது நாளைக்கு காலையில முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு? பொறுத்திருந்து பார் மகனே, பொறுத்திருந்து பார். அம்மா, அம்மா, என்னம்மா? இது பாரு. முன்னாள் சிறைப்பின் மகள் ரகசிய திருமணம், தன்னுடன் படிக்கும் மாணவன் அருணை மணந்தார். அம்மா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. தெரியும், அவ திட்டம் போட்டு தான் இப்படி சதி பண்ணிருக்கா. ஆனா உன் தங்கச்சி நினைச்ச தப்பா எனக்கு பயமா இருக்கு. ஹலோ அண்ணா, உனக்கு தான். நீ போ. எஸ், அருண் தான் பேசு. இல்லைங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஹலோ, ஏய், உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் பண்ணுவேனடா. இல்லடா, அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணு எனக்கே தெரியலடா. ஓகே ஓகே. என்ன மன்னிச்சிடுங்க சார். இன்னைக்கு பத்திரிகையில வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த காதல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அதெல்லாம் கேட்காமையும் இப்படி பண்ணிட்டான். இந்த ஏழைக்கு, அனாதைக்கு ஆண்டவன் ஒரு தாயை கொடுத்து தங்கச்சியும் கொடுத்துட்டான். அந்த தங்கச்சிக்கே இன்னும் கல்யாணம் நிச்சயமாகல. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு செய்தி என்னை விட என் தங்கச்சியை தான் சார் பாதிக்கும். இதுக்கு உங்க பொண்ணுகிட்ட சொல்லி உடனே ஒரு மறுபறிக்கை கொடுக்க சொல்லுங்க சார். என்ன தப்பா நினைக்காதீங்க சார். டாடி, எதுக்காக அருண் ஆபீஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா இங்க நான் ஓடி வந்தேன். ஐ லவ் ஹிம். நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால்தான் பத்திரிகை மூலமா ஊருக்கும் உங்களுக்கும் சொல்லிட்டேன்.
நீங்க அருணை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ என்ன எழுந்துராதீங்க. அருண், நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரும்போது உன் வேலை என்னன்னு தெரியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு உன் வேலை என்னன்னு தெரியுமா? பல கோடியை தாண்டிடுச்சு. நீ லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கல, கோடி கோடியா சொத்து சேர்க்கல. ஆனா எல்லாத்த விட விலை மதிக்க முடியாத என் மகளோட மனசை நீ வாங்கிட்ட. வழக்கம் போல எல்லா அப்பா மாதிரி உங்க காதலை நான் கண்டிச்சு, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் ஒரே மகளை இழந்து அவ செத்துட்டு தான் முடிவு பண்ணிட்டேன்னு வசனம் பேச நான் விரும்பல. நான் வித்தியாசமானவன். இனிமே என்ன பண்ணலாம்னு விசாரிக்க தான் நான் உன்னை கூப்பிட்டேன். உங்க அம்மாவை கூப்பிட்டு உன்னோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியோட கல்யாணம் தான் முக்கியம் நீயே சொல்லிட்ட. அதனால அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்துட்டு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மகளோட கல்யாணத்தை முறைப்படி நடத்தி வைக்கிறேன். டாடி, thank you so much. நீங்க ஒரு பயங்கரமான வில்லனா இருப்பீங்க. துப்பாக்கி எல்லாம் எடுத்து என்ன சுட வருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்த எனக்கு நீங்க ஒரு நல்ல கேரக்டர் நிரூபிச்சிட்டீங்க சார். உங்க மக மேல எனக்கு ஆசை இருந்தாலும் என் நிலைமை நினைச்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், நீங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் என் லவ்வே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். காதலுக்காக காதலியோட அப்பா கிட்ட எவனாவது ஆசீர்வாதம் வாங்குவானா? நான் உன் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். அருண், என்ன I love you. சரி அருண், என்ன? I love you. ஐயா உங்க அப்பாவே நம்ம காதலுக்கு சமைச்சாலும் நான் உனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுறேன். இன்டர்வியூவா? என்ன உளற? ஒரு சின்ன குழந்தை எல்கேஜியில் சேர்க்கணும்னாலே 10 கேள்வி கேட்கறான். பியூன் வேலைக்கு 100 கேள்வி கேட்கறான். நீ நமக்கு லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை, லைஃப், வைஃப் எதையுமே தெரிஞ்சுக்காம காதலிக்கிறது தப்பான வழியில கொண்டு போய் விடுமா? என்ன இன்டர்வியூ? 24 மணி நேரம் என் கூட நீ மனைவியே வாழ்ந்து காட்டணும். என்னது? தப்பா நினைச்சுக்காத. கெட்ட அபிப்பிராயத்துல சொல்ல, நான் கோடீஸ்வரனுக்கு மகளா இருக்கிற நீ இந்த மிடில் கிளாஸ் புருஷனோட மனைவியா வாழ்ந்து கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, எங்க இருக்க போறோம்? அதான் உன் சொந்தக்காரன் மடையா முக்காம்பேன் ராஜா இல்ல, அவன் தனியா தானே பிளாட்ல இருக்கா, அங்கதான். 2 பேரும் இடது காலம் எடுத்து வச்சு வாங்க. அப்பா அருண், இதுதான்ப்பா நம்ம பிளாட்டு. நல்லா பாத்துக்க அருண். டேய் ஐயா, இது வரைக்கும் இந்த பிளாட்டை புனிதமா வச்சிருக்கேன். இதை அசிங்கப்படுத்தாம குடும்பம் நடத்துக்கப்பா. உணர்ச்சி வசப்படவனா, நாட்டோட நடப்பத்தான் சொன்னேன். டாய், இந்த பஞ்சுக்கு 1000 சோதனை வந்தாலும் அறியாதரா. பஞ்ச பத்தி நான் பயப்படல, இந்த பயிரை பார்த்தா தான் பயமா இருக்கு. இப்படி பயப்படுறதா இருந்தா இந்த வீடியோ எங்களுக்கு வேணாம். Come on. ஹஸ்பண்ட் அருண், ஸ்டாப். உன்னோட ஒய்ஃப் மிருதுலா கூட நான் தான் வாழ முடியல. என்னோட வீட்லயாவது அவளோட வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். என்னோட முறை பொண்ண எந்த விதமான மாசும் அருள் இல்லாம நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேன். அவகிட்ட நீ கண் கலங்காம, அவகிட்ட நீ உதவாக்காம, அவ பின்னால நீ லோ 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 அலையாம கரெக்டா வாழ்க்கையை பிக்கப் பண்ணி கொண்டு போறது உன் பொறுப்பு. அருண், வாழ்க்கைங்க. நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா. காய்கறியா? வீடத்தான் ஓசியில் விட முடியும். காய்கறிக்கு அது உந்துதான். அப்படியா? உணர்ச்சி இல்லாத காயா வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா முருங்கைக்காய் கிடையாது. என்னோட வருங்கால மனைவிக்கு இந்த புருஷனோட முதல் பரிசு என்னது? புடவை. புடவையா? நீ நல்ல பொண்ணா, நம்ம ஊர் பொண்ணா, இந்த புடவை போய் கட்டிட்டு வா. அருண். ஓ பெரிய இடமா தான் வளைச்சு போட்டிருக்கான். இருந்தாலும் நம்ம லெவலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அருண், யார் கூப்பிட்டது? ஐயோ, என்ன? அருண், எனக்கு புடவை கட்ட தெரியாதே. ஏய் நிலே, வேண்டாம் அருண். வேணும். அருண், என்ன? வேண்டாம், என்ன விட்டுடுங்க அருண், please. மாட்டிக்கிட்டியா? ஓகே அருண், நான் சீக்கிரம் புடவை கட்ட கத்துக்கிறேன். நீ மெதுவா கத்துக்கோ. அது வரைக்கும் இத போட்டுக்கோ. அப்பா. ஆவ், ஆவ். டைடவோ, ஒட்டடை. இன்னொரு டைடவோ. நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அங்க பாரு, வீட்டையும் அவன மாதிரியே வச்சிருக்கான். நீ என்ன பண்ற? உடனே கிளீன் பண்ற. அதெல்லாம் வேலைக்காரங்க வேலை. அது உங்க வீட்ல. நம்ம வீட்ல பொண்டாட்டி வேலை தான். அவ்வளவு மேல நான் எப்படி கிளீன் பண்ண முடியும்? நான் தூக்குறேன், நீ கிளீன் பண்ற. தூக்கு.
மேல என்ன தூசி. இரு வரேன். இரு, 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 இரு. தூக்கிட்ட? எதுக்கு மறுபடியும் என் கண்ணுல தூசி விழுறதுக்கா? நான் அதை எடுக்கிறதுக்கு. ட்ரெயின்ல ரோட நிறுத்திக்க. முழு படத்தை ஓட்டு பப்ளிசிட்டி பண்ணிடுறாரா? விளக்கமா தோடையா? விளங்கும். டேய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது எப்படிடா உள்ள வந்த? கதவை திறந்துதான். வெளியே போ. மிருது, இத உள்ள வச்சுட்டு ஒரு கப் காஃபி கொண்டு வா. எனக்கு ஜாத்து. எனக்கு வேணாம். போடா. என்ன எங்கடா போற? டேய், எங்கேயாச்சும் மார்னிங் ஷோ பாத்துட்டு வாடா. என்ன மார்னிங் ஷோ போ சொல்லிட்டு நீ ஹோம் ஒர்க் பண்ண போறியா? வீட்டு வேலை இல்ல. போடா. அருண் அருண் உணர்ச்சி வசப்படாதப்பா. எதுலயும் கொஞ்சம் பொறுமையா தான் செயல் பண்ணும். நம்ம எல்லாம் ஆம்பளைங்க, கொஞ்சம் அடங்கி தான் போகணும். வேணாண்டா ராஜா. போடா. என்னாச்சு? விரல சுட்டுடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன். காஃபி. என் பொண்டாட்டி போட்ட முதல் காஃபி. ஐயோ, குட்டிடுச்சு. வாய் சுத்துச்சே. கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு நல்ல மருந்து தரேன். ஐயோ! என்னடா இது அநியாயமா இருக்கு? இதான் குடும்ப நலத்துல லட்சணமா? அங்க தமிழ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வீட்டுக்கு வந்தா இங்க இங்கிலீஷ் படமா ஓடிக்கிட்டு இருக்க. நான் வரேன்டா. சில்ட்ரன்ஸ் பிலிம்ஸ் எதுவும் தயாரிச்சிடாத. ஆமா, நான் எங்கடா போவேன்? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போய் நல்லா குளத்துல குளிச்சிட்டு நீங்க 2 பேரும் இங்க ஊர்ல கூடாது வேண்டிக்கிட்டு நான் அங்க உருண்டேன். ஆனா ஒண்ணு, வீடு என்னதுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அருண், மிருது. சாட் நியூஸ். கெரசின்ல ஸ்டவ் தீந்து போச்சு. ஸ்டவ்ல கெரசின் தீந்து போச்சு. எப்படி? காஃபி போடலான்னு ஸ்டவ் பத்த வச்சேனா ஆஃப் பண்ண மறந்துட்டேன். கெரசின் தீந்து போச்சு. ஐயோ, எனக்கு பசிக்குமே. இப்போ எப்படி? ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். வா. சாப்பிடாமலே இந்த வீட்டா? ஹாய். முட்டை. சிச்சி, முட்டை. இந்த கருண் முட்டை கடிச்சிருச்சு. உடைச்சு குடிங்க. கிரீனாவா? என்னது? பச்சையாவான்னு கேட்டேன். எஸ். நோ, படு. படு. வெரி குட் கேர்ள். ஓ. முடிஞ்சிடுச்சு. உடம்பு என்ன இவ்வளவு சூடா இருக்கு? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன் வயித்துல நெருப்பு கட்டினாலேன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் காதலிச்ச பொண்ணோட வயித்துல கூட ஒரு முட்டை விட்டேன். ஆனா ஒரு ஆஃப் பாயில் கூட வரலாமா? என்ன சொன்ன? இன்னொரு பொண்ணா? என்ன சொன்ன? உன்னை விட மாட்டேன் பாரு. அருண், அருண். அப்பா, வீடா இது? அரண்மனையாட்டம் இருக்கு. இதான் மிருதுல வீடு. ஏப்பா, என்னால நம்பவே முடியலையே. நிஜமாவே இந்த வீட்ல இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தமா? வணக்கம். வணக்கம். அம்மா, மிருதுலா. போட்டவ கத்துக்கிட்டேன். அம்மா, மிருதுலோட அப்பா. வணக்கம் ஐயா. சார், எங்க அம்மா, என் தங்கச்சி. அருண், மாப்பிளோட அப்பா, மாப்பிளோட அம்மா. வணக்கங்க. உட்காருங்க.
அருண் சார் மாப்பிள்ள MBA உன்னை விட படிச்சிருக்காரு. சொந்தமா பிசினஸ், காரு, வீடெல்லாம் இருக்கு. வசதின்னு பார்த்தா உன்னை விட அதிகம்தான். இதுல உனக்கு ஒன்னும் என்ன சார் இது? நானே தேடி இருந்தாலும் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டார் சார். ரகுபதி, பொண்ணு என் பொண்ணு மாதிரி. கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வேணாலும் வச்சுக்க, செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா, என் பொண்ணு கல்யாணத்தை திருப்பதியில நடத்துறதா வேண்டிட்டு இருக்கேன். அங்கேயே முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. அம்மா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து கார் ஓட்டிட்டு போங்கப்பா. சீக்கிரம் வந்து சேருங்க. வரோம். பிரேக் கழிட்டியா? ஒரு பிரேக்குக்கு வண்டி நிற்கும், ரெண்டாவது பிரேக்குக்கு பிரேக் சுக்குநூறா உடையும். அப்பா, எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது. அருண் வண்டி சூப்பரா ஓட்டுறியே. நான் ஏற்கனவே தூள், நீ வேற பக்கத்துல இருக்கியா? தூள் தூள். சரி சரி. அம்மா, இது திருப்பதி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க 3.5 hours. 3.5 hours. 2 hours போய் காட்டுறப்ப 2 மணி நேரத்துலயா? இப்ப பா. வண்டியில பிரேக் பிடிக்கல. அருண், ஜோக் பண்றதுக்கு டைம் இல்ல. அருண், ஐயோ, அருண், மிஸ்டர் பிரகாஷ், இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல. உங்க பொண்ணு கண்ணை திறந்துட்டா. தேங்க்யூ டாக்டர். அருணை பத்தி அப்படி ஒரு செய்திய டாக்டரா இருக்கிறான்னா சொல்ல முடியாது. மிருதுலா, அவசரப்படாத. உனக்கு உடம்புல சக்தி ஒன்னதும் நானு உன்னை அருண் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படின்னா ஏன் அருண்? அருண் நான் பார்க்கணும். அருண் உன்னால பார்க்க முடியாது. இத பாருமா, இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கிறது ஒரு நாளைக்கு இறக்கிறதுக்கு தான். அதுல சில பேருக்கு ஆயுஷ் கட்டியா இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஓ அருணை பொறுத்த வரைக்கும் யாரும் சாகல, யாரும் சாகல. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்க. டாக்டர், டாக்டர், அந்த அம்மா கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர், யாரும் சாகல, நீங்க போய் சொல்றீங்க. அருண், அருண். என் மகன் ஒண்ணு மட்டும் தெரியல, எங்களை விட்டுட்டு போயிட்டான். முந்து பாரு, கற்பூர வாசனை அதுல வரலையே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன ஏன் எழுதுகிற? அருண், அருண். தோபகட்டி மெடுதோ, இப்படி அடிச்சா நான் செத்துருவேன். சாவு, 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 சாவு.
இவ்வளவு பெரிய இடத்த லண்டன்ல ஒரு தமிழன், அதுவும் என் நண்பன் வாங்கியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய் பிரகாஷ், என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பசங்க டாடி, நான் மிருதுலாவுக்கு லண்டன் சுத்தி காட்டிட்டு வரேன். டாடி, நான் உங்க கூட போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு வரதா? டாடியா? யாரா டாடி? எங்க ஊர்ல நண்பரோட அப்பா எல்லாம் டாடி தான் கூப்பிடுவான். உங்க ஊர்ல அப்படி இல்லையா? வரட்டா? டேய், டேய், டேய். அவங்க தனியா போறாங்க, அவங்க கூட நீ எதுக்கு? ஒரே இடத்துல இங்க எவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருக்கிறது? 2 பேரும் தனியா போறாங்க, தொலைஞ்சு போயிட்டா கூட ஒரு வீரமான ஆள் போனா தானே. ஏறுமா ஏறுமா ஏறுமா, ஏன் பின்னால? சரி பரவாயில்ல விடு. இதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ். இங்கதான் இந்த ஊரோட ராணி குவீன் எலிசபெத் இருக்காங்க. இந்த பேலஸ் ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ். இந்த ஊருக்கு வந்தவங்க யாருமே இது பார்க்காம போக மாட்டாங்க. இதோ போறாங்களே, இவங்க தான் ராணியோட மேய்காப்பாளர். சரியா பகல் 12 மணிக்கு இவங்க டியூட்டி மாறுவாங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே வருவாங்க, வெளியே இருக்கிறவங்க உள்ள போவாங்க. அது இந்த ஊரை ரொம்ப விசேஷமா பார்ப்பாங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய தலை பாருங்க. சீ, தொப்பி. நம்ம ஊர்ல இருக்கிற மீனாட்சி அம்மன்ல 50,000 பேர் டியூட்டி மாறுறான். அதை வேடிக்கை பார்க்க ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறான். இங்க 50 பேர் டியூட்டி மாறுறது 50,000 பேர் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஆமா, மிருதுலா இங்க. மிருது, மிருது. ஐயோ, நம்மள பாத்துக்கிற சொல்லி கூட அனுப்புனாங்களே. அருண், மிருது. ஹாய். இது என்ன பொண்ணா தங்க சிலையா? ஐயோ, சிரிக்கிறாளே, என்ன பார்த்து சிரிக்கிறாளே, சிரிக்கிறாளே, சிரிக்கிறாளே. ஐயோ, பேசிட்டாளே, என்கிட்ட பேசிட்டாளே. ஐயோ, ஐயோ, என்ன மாதிரி ஒரு அழகனையும் இந்த மாதிரி ஒரு அழகையும் ஒரே உலகத்துல படைச்சிருக்கேன் இறைவா. நீ இறைவன். என்ன சோப் போட்டு குடிச்சாலும் உன் கலர் எனக்கு வராது. ஆத்தா, செகண்ட் ப்ளேஸ். Nice meeting you. கை கொடுத்துட்டா. ஐயோ, எங்க போயிட்டா? ஐயோ, அடியே ரம்பா, காணாமே. மிருது, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? மிருது. I'm sorry. சரி வா போலாம். லெட்ஸ் கோ. ஐயோ, ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாரே. ராஜா எங்கே? ராஜாவா? என் பின்னாடி தானே வந்தா? மிருதுலா, எம்மா. ராஜா, எம்மா, மிருதுலா, ராஜா. மிருதுலா. எங்கேயுமே காணுமே. சரி வா. காணாமே, 2 பேரையும் காணாமே. நம்ம போயிட்டா ராஜா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலாம். மிருது, மிருதுலா. சார், நில்லுங்க, போயிடாதீங்க, நான் வந்துட்டேன். சார், மிருதுலா. ஐயோ. அங்கிள், எங்க கூட வந்த உங்க சொந்தக்காரன் காணாம போயிட்டான். ஐயா, என்னடா அது? நினைச்சேன். திடீர்னு மிதுலா எங்க போயிட்டா? இவனை தேடி பிடிச்சிட்டு வரதுக்குள்ள இவன் காணாம போயிட்டான். பாடா, கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருப்பேன். டேய், என்னடா நீ சர்வசாதாரணமா சொல்ற? 4 நாள் அவன் பட்டினி கிடந்தாலும் ஒன்னும் ஆக மாட்டான். டேய், அவன் பாஸ்போர்ட் உன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட அட்ரஸ் வேற இல்ல, அவன் எப்படி திரும்பி வருவான்? டேய், இந்த லண்டன் ஜனத்தொகையில அவன் மூஞ்சி மட்டும் தனியா தெரியும். தேவைப்படும் போது அவனை கூப்பிட்டுக்கலாம். ரோட்ல நடக்க விட்டாங்க, ரோட்ல ஓட விட்டாங்க, ரோட்லயே திங்க விட்டாங்க, ரோட்ல படுக்க விட்டாங்க, ரோட்ல சுத்த விட்டாங்களே.